Taste the Daily. பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய ஏ கேட்டகரி ரவுடி 6 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நிலையில் போலீசார் சுட்டு பிடித்ததன் பின்னணியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயலை சேர்ந்த 28 வயதான ஏ கேட்டகரி ரவுடி ஹரி 2015ஆம் ஆண்டு திமுக பிரமுகர் இடிமுரசு இளங்கோவின் உறவினர் பழனி கொலை வழக்கு உட்பட இவர் மீது 12 வழக்குகள் நிலுவையில் இருந்துள்ளது. ரவுடி ஹரி 6 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. ரவுடிகளான தொப்பை கணேஷ் மற்றும் சேது ஆகியோரின் கூட்டாளியாக ரவுடி ஹரி இருந்து வந்துள்ளார். இவர்கள் யாரையாவது கொலை செய்ய வேண்டுமானால் சாலையில் வம்பிழுத்து வீண் சண்டை போட்டு கத்தியால் குத்திக் கொலை செய்வதை அவர்களது பாணியாக வைத்திருந்திருக்கிறார்கள். என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி முத்து சரவணனின் எதிரணியாக ரவுடி ஹரி இருந்துள்ளார். இதனால் ரவுடி சூழ்ச்சி சுரேஷ் மற்றும் முருகேசன் ஆகியோரால் உயிருக்கு ஆபத்து என நினைத்து தன்னை தற்காத்துக் கொள்ள கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பீகாருக்கு சென்று 35,000 ரூபாய்க்கு கள்ள துப்பாக்கியை வாங்கி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இவர் ரயிலில் ஒடிஷா ஆந்திரா வழியாக வருவதாக தகவல் வெளியான நிலையில் தனிப்படை போலீசார் ஆந்திராவில் காத்திருந்துள்ளனர். ஆனால் போலீசாரிடம் இருந்து தப்பிய ரவுடி ஹரி சென்னை வந்துள்ளார். இதனையடுத்து ரவுடி ஹரி தனது கூட்டாளியை சந்திக்க அடிக்கடி ஓட்டேரி பணந்தோப்பு பகுதிக்கு வருவதாக தகவல் கிடைத்த நிலையில் எஸ்ஐ பிரேம்குமார் தலைமையில் தனிப்படை போலீசார் அங்கு சென்று சுற்றி வளைத்தனர். அப்போது தான் வைத்திருந்த கள்ள துப்பாக்கியால் ரவுடி ஹரி சுட முயன்ற போது தற்காத்துக் கொள்ள எஸ்ஐ பிரேம்குமார் ஹரியின் காலில் சுட்டு பிடித்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த ரவுடி ஹரியை தனிப்படை போலீசார் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் ஹரியிடம் இருந்த கைத்துப்பாக்கி, சுமார் 6 கிலோ எடையுள்ள கஞ்சா மற்றும் பட்டன் கத்தி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். Taste the Daily.